ஹாய் டு ஆல் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ரீசெண்டாக சிவகாசியிலேருந்து ஒரு கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸாக வாங்கினது. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் வாங்கினேன். நான் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தேன், அவங்க அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னதுனால சரி ஓகே எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 பீஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ். இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கணுங்கிற பிளான்லலாம் வாங்கலை. நான் வேறு சில ஐட்டம்ஸ் போட்டிருந்தேன், அது அன்ஃபார்ச்சுனேட்டாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொன்னதுனால நான் கிஃப்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் இது வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினதே கிடையாது. சரி இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு வாங்கினேன். இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 50, அந்த 50ல் 10 வந்து ஒரு ப்ரீமியமான கிராக்கராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் கிட்ட இது வந்துச்சு டோட்டலாக எல்லாமே சேர்த்து. இது மட்டும் வாங்கலை, எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு சின்ன கன்னும் ஒரு பென்சில். ஆக்சுவலாக நான் கேட்ட இதில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நிறைய இது. அதில் தனியாக வாங்கினதில் இந்த பென்சிலு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை லேண்டன். இது லாஸ்ட் டைமே நிறைய பேர் வச்சுருந்தாங்க. இது வந்து கிராக்கர்லாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த பலூனில் கட்டி விடுறது. நான் ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது நிறைய இது இல்லைன்ட்டாங்க. அதில் ஒரு பீஸ் தான் இது. ஸோ இது வரைக்கும் நான் கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கினதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிஃப்ட் பாக்ஸ் வாங்குகிறேன். ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் எங்கே வாங்கினேங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பீஸ் கிஃப்ட் பாக்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்க ஐட்டம்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பிஜிலி வெடி வச்சுருக்காங்க, மேபி எவ்வளோ பீஸ் இருக்கும் எக்ஸாக்டாக தெரியல, 90 இருக்கும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே கிட்ஸு இதுதான் இருக்கும். நீங்கள் கிஃப்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் வராது. அதுமாதிரி நீங்கள் மாடிஃபையும் பண்ண முடியாது. அவங்க கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்கோ அதான் பண்ண முடியும். அவங்க காம்போ பேக்குன்னு கொடுக்குறதுல மட்டும்தான் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன். அடுத்தது வந்து புல்லட் பாம். ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, சாரி இது ஸ்பின்னர், இதுதான் பம்பரம். சின்னதாக பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. சில இதெல்லாம் சும்மா போட்டு கொடுப்பாங்க, இவங்க ஓகே ஓரளவுக்கு பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது சின்னதாக ஷவர் மாதிரி நினைக்கிறேன். பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்னென்னு காமிச்சிடுறேன். சாட்டை ஒரு சின்ன டப்பா போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஃப்ளவர் பாட்டு. ஃப்ளவர் பாட்ஸில் பிக்குன்னு சொல்லி ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து சிட்புட்டு, இது ஏதாச்சும் அந்த மாத்திரை மாதிரி இருக்குது உள்ளுக்கு. ஸோ இதெல்லாம் வெளியில் தனியாக வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வரும். இது கிஃப்ட் பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு இது. அடுத்தது வந்து ஃப்ளவர் பாட்டில் ஸ்பெஷலு, ஆனால் எனக்கு என்னமோ வெயிட்டே தெரியலங்க, ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது வந்து இந்த பாம்பு. இது எல்லா கிஃப்ட் பாக்ஸ்லையும் இதை போட்டுடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். இந்த கிஃப்ட் பாக்ஸுங்கிற ஐட்டமில் இந்த ஒன்று இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா கம்பெனிகளும் வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு, ஒரு பேபி ராக்கெட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் தரச்சக்கரம் பாக்ஸு சின்னது. சக்கரா ஸ்பெஷல் அது ஒன்று. ஆனால் எதுவுமே எனக்கு வெயிட்டாகவே தெரியலங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது வந்து ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி மத்தாப்பு 10 சென்டிமீட்ரு, 7 சென்டிமீட்ரு, 10 சென்டிமீட்டரில் ஒன்று போட்டிருக்காங்க. 15 சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ் இருக்குது. 15 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கு. 7 சென்டிமீட்டர் வந்து ரெட் கலர் ஸ்பார்க்லரு. இது கலர் ஸ்பார்க்லர் 10 சென்டிமீட்டரில் ஒன்று, இன்னொன்று 7 சென்டிமீட்டரில் கலர் ஸ்பார்க்லரு, அப்புறம் 10 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர். ஸோ மொத்தம் கம்பி மத்தாப்பு வந்து 5 பாக்ஸ் போட்டிருக்காங்க. இது போக தீப்பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாக்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது சோட்டா ஃபேன்சி
இதை காமிச்சு தான் நம்மளுக்கு பாக்ஸ்க்கு பின்னாடி பெருசாக போட்டிருப்பாங்க சோட்டா இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது 28 சிலது 24 rupeesக்குலாம் இதை கொடுத்துட்ருக்காங்க வெளியில். அதே இன்னொரு சோட்டா ஃபேன்சி ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. எல்லாம் 28 அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், ரேட் ரொம்ப கம்மியாக தான் வரும் சோட்டா ஃபேன்சிலாம் வெளியில். 7 ஷாட் ஒன்று போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இவங்க வந்து 7 ஷாட்டில் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. சில பேர் வந்து தனியாக அதை பாக்ஸில் எடுத்து தனியாக போடுவாங்க. இவங்க சிங்கிள் பீஸாக போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பென்சிலு, சின்ன பென்சில் 10 சென்டிமீட்டர் பென்சிலு. அடுத்தது வந்து ஃப்ளவர் பாட் ஸ்மால். ஃப்ளவர் பாட்லேயே 3 பாக்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்மாலு, பிக்கு, ஸ்பெஷல்னு. ஆனால் எல்லாமே எனக்கு ஒரே வெயிட்டாக தாங்க தெரியுது. அடுத்தது ஹைட்ரோ பாம் ஒன்று. அடுத்தது ஆட்டோ பாம். ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் பெருசாக பாம் போடுறது இந்த இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நைட்டு போடுறது மட்டும்தான். பட் கிஃப்ட் பாக்ஸாக போனதுனால இதெல்லாம் நம்ம இது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் காம்போ பாக்ஸ்லானா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது மேஜிக்கல் பாக்ஸ். இது தான் பாம்பு மாத்திர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்னொன்று அஸ்ரஃபி பிக்குன்னு சொல்லிட்டு இது சின்னதாக ஃப்ளவர் பாட் மாதிரி. அதுக்கப்புறம் லக்ஷ்மி சின்னது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு 3 பாக்கெட்டு 4 பாக்கெட்டு. குருவி வெடி 1. இது கம்மியான ரேட்டு தான் வரும். குருவி வெடி கூட 2 கூட போடலாம், 1 தான் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து ஏதோ ஜி பூபானு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உள்ளது. ஒரே புல்லட் பாம், எதுக்குன்னு தெரில. சாரிங்க, ஒரு புல்லட் பாம் இல்லை, ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் வந்து எல்லாம் கீழே விழுந்துருக்குது. இது ஏதோ ஃபேன்சி ஃபவுண்டனா, பார்க்க வெடி மாதிரியே தெரியலங்க. பட்டர்ஃப்ளை நம்ம பாக்ஸில் வாங்கலாம், அது ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். அடுத்து பாம்பு மாத்திரை 2. இதெல்லாம் இப்போ மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் தேவையே இல்லை. அப்புறம் சின்னதாக ஒரு சரவெடி, ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷ். இது எல்லாமே டிஃபால்ட்டாக நிறைய இதில் பார்க்குறாங்க, இந்த இதுதான் கொடுக்குறாங்க இதுதான் ஃபோட்டோ ஃப்ளாஷு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன பாம் மாதிரி. அடுத்தது வந்து சில்வர் ஜெயிண்ட் வீல் ஒன்று. அதே இதில் மெர்க்குரி அதே மாதிரி ஒரு வீல் ஒன்று, 2 வீலு, ஒரு பெரிய புல்லட் பாம்பு. அதுக்கப்புறம் அந்த நம்ம நார்த் சைடில் இது பண்ணுவாங்களா அந்த ஃப்ளவர் பாட்டு ஒன்று. ஸோ இவ்வளோதாங்க டோட்டலாக அவங்க 51 ஐட்டம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 51 ஐட்டம்ஸுங்கிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் 900 கொடுக்குறீங்கன்னா இதை இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ரைஸ் இது பண்ணிங்கன்னா கூட ரொம்பலாம் வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். எல்லாமே ப்ரைஸ் வந்து ஒரு 20 rupees 30 rupees அந்த மாதிரிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 900 rupees. எல்லாருமே 50+ ஐட்டம் 800 1000 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நான் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கிஃப்ட் பாக்ஸுக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு 500 போவோ, இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1000 போட்டு காம்போ பாக்ஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஈவன் 1000 rupees கூட காம்போ பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் 2-3 ஷாப்போட இது எனக்கு தெரியும். ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் ஸ்மாலாக எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். பட் நான் தனியாக வெளியே பாக்ஸில் ஸ்மால் பீசஸ் இண்டிவிஜுவலாக வாங்கும்போது கூட ஓரளவு பெருசாக தெரியும். இவங்க கிஃப்ட் பாக்ஸுக்குன்னே ரெடி பண்ணுவாங்க போல். இது வந்து ஸ்பெஷலாக, இது வந்து பிக்காக. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பெஷலும் பிக்கும் ஒரு பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அடுத்தது வந்து தரச்சக்கரம் வந்து இது ஸ்மாலாக, இந்த இது பிக்காக ஸ்பெஷல். பிக்கு வேறு ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறது அதுதான், அந்தளவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி இல்லைன்னா நீங்கள் பிராண்டு சைடு போங்க, ஸ்டாண்டர்ட் அவங்களோட போங்க. ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பட் ஓரளவுக்கு வேல்யூவாக இருக்கும் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட் பாம். பார்த்தீங்கன்னா இது ராக்கெட் பாம், இது வந்து பேபி ராக்கெட்டு. ஸோ பேபி ராக்கெட்டு இதெல்லாம் வந்து இப்போது மோஸ்ட்லி யாரும் போடுறதில்ல, அது ஏன் இன்னும் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் பாமா, இது வந்து ஆட்டம் பாம். நான் வந்து 3-4 வருஷமாக அந்த வெடிக்கிற வெடியெல்லாம் வாங்குறதே இல்லைங்க, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் தான் இப்போ வெடிக்கிற வெடியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பாருங்கள் ஆட்டம் பாம், இது வந்து ஹைட்ரோ பாம். ஸோ கிஃப்ட் பாக்ஸில் இது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். இது தனியாலாம் வாங்குவாங்களான்னு தெரியல, கண்டிப்பாக கிஃப்ட் பாக்ஸில் இது கார்ட்டூன் இருக்க தான் செய்யும். கம்மி மத்தாப்பு 15 சென்டிமீட்டர், பரவாயில்ல, ஒரு 10 பீஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 3 4 5 6 7 8 10 இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அதையும் கம்மி பண்ணி விட்ருவாங்க. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, மருந்துலாம் சிந்தாமல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்னு வச்சுருக்காங்க, இதுதான் நிறையா போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியலங்க. பாருங்க, இப்படி பாம்பு மாத்திர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தனியாக கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குவாங்களான்னு தெரியல. இதுதான் கிஃப்ட் பாக்ஸில் இப்படி ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த இதுவும் பாருங்கள், அந்த மேஜிக்கல் பாப்ஸ் இதுவும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட்டு ஒரு தடன்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கிஃப்ட் பாக்ஸுக்கு தேவையில்லாதது. நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்த்தாக தெரிஞ்சுதுன்னா, இந்த கிராக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒர்த்தாக தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எங்கே வாங்கினேங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதான் ஸ்கை ஷாட்டில் ஏர் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சோட்டா, இதெல்லாமே சோட்டா சின்னது 28 to 30 rupeesக்குள்ளே வெளியில் கிடைக்கும். கொஞ்சம் பிராண்டுனா கொஞ்சம் அதிகமாக போகும். ஷான் ஷாட் ஒரு பாக்ஸ், ஒன்று பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வாங்கின கிஃப்ட் பாக்ஸோட உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கிஃப்ட் பாக்ஸஸில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் என்ன கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இதில் இருக்கிற கிராக்கர்ஸ் மோஸ்ட்லி ஷாப்பில் இருக்காது. இது கிஃப்ட் பாக்ஸுக்குன்னே ரெடி பண்ண கிராக்கர்ஸ், கொஞ்சம் குவாலிட்டி அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் பிராண்டடில் போனீங்கன்னா ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அவங்க என்ன வெளியில் ஷாப்பில் இருக்கும் அதுதான் அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். அதுதான் உங்களுக்கு பிராண்டடுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ கிஃப்ட் பாக்ஸ் நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது, 50 items கொடுக்குறாங்க, 60 items கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு பதில் நான் சொல்கிறது எதுனா காம்போ பேக்கே வாங்கிக்கோங்க. 2000லேருந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க காம்போ பேக்கு. நான் ஒரு சிலது செக் பண்ணி பார்க்கும்போது 1000 rupees காம்போ பேக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி அந்த இதை மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் பாக்ஸோட காம்போ பாக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினது. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் மோஸ்ட்லி இது சரஸ்வதி பூஜைக்குள்ள மேக்ஸிமம் ஒரு சிலர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வேணால் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ஆன்லைன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த தடவை இதோட முடிஞ்சுது. இந்த தடவை அதுக்கப்புறம் வாங்கலை, பட்ஜெட் பத்தலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து ஒரு ஷாப்பு கண்டிப்பாக போவேன். நான் லாஸ்ட் டைம் சென்னையில் நிறைய ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் போகணும். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த ஷாப் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க 23rd வந்து சிவகாசிலேருந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.